எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை செய்கிறதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ரொம்ப மண்ணாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கோட 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை. அடுத்ததாக இதோட ஸ்கின்னை நான் ஒரு பீலரை வச்சு பீல் பண்ணிக்கிடுறேன். உங்களுக்கு நைஃபை வச்சு பீல் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இதோட ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது பீல் பண்ணி எடுத்த இந்த கிழங்கை ஒரு கிரேட்டரில் துருவிக்கிடுறேன். நீங்கள் கிரேட்டரில் துருவும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக துருவணும். இந்த மாதிரி பெரிய கண் உள்ள பகுதியில் துருவிக்கோங்க. நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். பட் அது ஒழுங்காக அரைப்படாது, 1-2 இருக்கும். இந்த மாதிரி துருவி அரைக்கும் போது இது நல்லா அரைஞ்சி வரும். இதே மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். தேங்காய் சேர்க்கும்போது இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலாக கூட ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் தேங்காய் பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பாலாக சேர்த்தேன்னா அது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி தேங்காவை விழுதாக சேர்க்கும்போது அது அடை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததான் அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம துருவி வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்குல கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மரவள்ளிக்கிழங்குல அயன், கால்சியம், கார்போஹைட்ரேட், விட்டமின்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம். இது இனிப்பு அடைங்கிறதுனால இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகரும் கருப்பட்டியும் சேர்க்க போகிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சுகரும் 100 கிராம் கருப்பட்டியையும் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியை இந்த மாதிரி நொறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதிலேயே மீதி இருக்கக்கூடிய துருவன மரவள்ளிக்கிழங்குகளை சேர்த்துக்கிடலாம். மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துட்டு இதில் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும். இப்போது இதை அரைச்சிட்டு வந்தியாச்சு. இதை நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கிற அதே பாத்திரத்திலேயே சேர்த்துக்கிடலாம். இப்போது இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தனி கருப்பட்டியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தனி சுகராக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் கருப்பட்டி சுகர் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் சேர்த்துருக்கிற கருப்பட்டி சுகரோட அளவு மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு பேட்டரோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கிடலாம். இந்த தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு அடமாவு பதத்தில் வந்துருச்சு. இது கொஞ்சம் வாசனையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வாசனைக்காக இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். நம்ம அடை ஊற்றும் போதும் அதில் மேலாப்பில் கீ சேர்ப்போம். இப்போது மாவில் சேர்க்குறதுனால நம்ம அடை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் வைக்கணும்லாம் தேவையில்லை. உடனே நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த அடையை சுடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லோ இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நமக்கு விரும்பிய சைஸில் ஊற்றிக்கிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி போடும்போது பிஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். இந்த மாவையே நம்ம குழிப்பணியாரம் கல்லில் ஊற்றி குழிப்பணியாரம் மாதிரியும் செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. தீயை ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் கருகி உள்ளே பச்சையாக இருக்கும். ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சாதான் இது உள்ளேயும் மேலேயும் வரும். இப்போது இது ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கிழங்கா கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது பேன்லேருந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நெய்மணம் மிக்க சத்தான மரவள்ளிக்கிழங்கு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.